ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம்ன்ற 13வது அத்தியாயம். இதில் நம்ம அத்தியாயத்தினுடைய இறுதியே நெருங்கிட்டோம். இப்போது இன்னும் 2 ஸ்லோகங்கள் தான் பாக்கி இருக்குது. இப்போ போன ஸ்லோகத்தில் பகவான் ஒரு உதாகரணம் மூலமாக ரொம்ப அழகாக நமக்கு ஆத்மாவை பற்றி விளக்கினார் இல்லையா. அதாவது எப்படி இந்த ஆத்மா உடல் கூட இன்றியமையாமல் எவ்வளவோ ஜென்மங்கள் தொடர்பில் இருந்தாலும் ஏன் அந்த உடலினுடைய தன்மைகள் எதுவுமே ஆத்மா பாதிக்கலை அப்படின்னா, ஏன்னா ஆத்மா ரொம்ப நுண்ணியதானது. அது மட்டும் இல்லாமல் எந்த புலன்களாலையும் கிரகிக்கக்கூட முடியாத ஒரு விஷயத்த கண்ணால் பார்க்க முடியாது, ரொம்ப நுண்ணியதாக மைக்ரோஸ்கோப்க்கு கீழே வச்சா கூட பார்க்க முடியாதுன்னு இருக்கக்கூடிய ஒன்றை எப்படி நம்ம பாதிப்பு ஏற்படுத்த முடியும் எதுனாலையும் இல்லையா. அதுக்கு தான் நம்ம ஆகாயத்தை போல அப்படின்ட்டு பகவான் உதாரணம் காமிச்சார். இப்போது 33வது ஸ்லோகத்துலேயும் ஆத்மா ஒரு உதாகரணத்தோடு சொல்கிறாரு. ஆனால் இது வேறு ஒரு விஷயத்துக்காக என்னன்றதை பார்க்கலாம். யதா பிரகாஷயத் ஏகஹ கிருத்ஸ்னம் லோகமிமம் ரவிஹி க்ஷேத்ரம் க்ஷேத்ரி ததா கிருத்ஸ்னம் பிரகாஷயதி பாரத. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆத்மா ஒரு சூரியனோட ஒளியோட பகவான் ஒப்பிடுறாரு. யதா எப்படி, ஏகஹ ரவிஹி ஒரு சூரியன், இமம் கிருத்ஸ்னம் லோகம் பிரகாஷயத்தை இந்த உலகம் முழுக்க, இந்த உலகம் அனைத்தையும் ஒரு பொருள் கூட விடாமல் ஒளி விடுறாரோ இந்த உலகத்து முழுக்கைக்கும், ததா அதே போல க்ஷேத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்மா க்ஷேத்ரம் கிருத்ஸ்னம் பிரகாஷயதி உடல் முழுக்க தன்னுடைய ஞானம் என்னும் ஒளியால் ஒளிவிட செய்கிறது இந்த ஆத்மா அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போது என்ன நம்ம சொல்கிறார் பகவான் இந்த ஸ்லோகத்தில் அர்த்தம் வருதுன்னா, எப்படி ஒரு சூரியன் உலகம் முழுக்கைக்கும் தன்னுடைய அந்த ஒளிக்கிரணங்களால் ஒளி விடுறாரோ, அதே போல் இந்த ஒரு ஆத்மா அது இருக்கக்கூடிய அந்த உடல் முழுவதுக்கும் ஒரு இடம் இல்லாமல் பாக்கி இல்லாமல் தன்னுடைய ஞானம் என்னும் ஒளியால் ஒளிவிட செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல ஆத்மாவையும் சூரியனும் ஒப்பிடுறாரா, ஆத்மா சூரியனோட ஒளி போல் ஆத்மாவோட ஒளியானா அந்த மாதிரி அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல எப்படி அப்படின்னா, அவயவம் இல்லாத இந்த ஆத்மா அவயவங்கள் எவ்வளவோ இருக்கக்கூடிய அந்த உடலை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒளி விடுது, தன்னுடைய ஞானத்தால் புரிஞ்சுக்குது அப்படின்றது தான் நம்ம அர்த்தம் பார்க்கணும். ஏன்னா பகவான் வரிசையாக பார்த்திங்கன்னா ஆத்மாவுக்கும் உடலுக்கும் உண்டான வேறுபாடுகளை சொல்கிறாரு. அதில் எதுக்கு திடீர்னு சூரியன் ஒளிவிடுறா போல் ஆத்மாவும் தன்னோட ஞானம் என்னும் ஒளியால் ஒளிவிட செய்கிறதுன்னு சொல்லணும் இல்லையா. அதனால் இதில் அர்த்தம் நம்மளை எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, இந்த ஆத்மா தன்னோட ஞானம் என்னும் அந்த ஒளியால் இந்த உடலில் இருக்கக்கூடிய எல்லா அவயவங்கள் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆத்மாவுக்கு எந்த பார்ட்ஸும் கிடையாது, அவயவமே கிடையாது, ஞானமே உருவானது தான் ஆத்மா, அறிவே உருவானது. அதனால் அந்த தன்னுடைய அறிவினால் அவயவமே இல்லாத ஆத்மா தன்னுடைய அறிவும் என்ற ஒளியினால் எவ்வளவோ அவயவங்கள் இருக்கக்கூடிய அந்த உடலை புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்துது அப்படின்ற மாதிரி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அடுத்து கடைசி ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறாருன்னு பார்க்கலாம். தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.